ஒரு கம்ப்ளீட்டான ஒன் பேஜ் பிஸ்னஸ் மாடலாக நான் கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறேன் உங்ககிட்ட. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீலான்சிங்னா என்ன ஆரம்பிச்சு எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், யாருக்கிட்ட போய் ரீச் பண்ணோம், எப்படி ரீச் பண்ணோம் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் சொல்ல போகிறேன். சப்போஸ் என்ன பற்றின ஐடியா இல்லைன்னா நான் மோர் தென் 4+ இயர்ஸாக இந்த ஃப்ரீலான்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஆஸ் அ நோ கோட் வெப்சைட் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் கூட யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூடயும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் 4+ இயர்ஸாக லேர்ன் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே ரேப் பண்ணி நான் இவ்வளோ இன்கம் கொண்டு வந்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து இந்த ஒரு விஷயத்தை நான் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணனால தான். ஸோ உங்ககிட்ட வித் ஸ்க்ரீன் ஷேரோட கம்ப்ளீட்டாக காமிக்க போகிறேன் இந்த ரோட் மேப்பை. அதை அப்படியே ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் கட்டான ஐடியாலஜி கிடைக்கும். யார்கிட்ட எங்கே போய் ரீச் அவுட் பண்ணணும், என்ன ஸ்கில் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் கிடைச்சிரும். ஸோ இப்போது நம்ம மைண்ட் மேப்குள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ இப்போ இந்த ஃப்ரீலான்சிங்கை நம்ம பார்ட் பை பார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஃப்ரீலான்சிங் வந்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு டெஃபினேஷனாக சொல்ல போனால் ஃப்ரீலான்சிங்கை நம்ம ஸ்கில் செட் லேர்ன் பண்ண தான் முடியும். ஸோ ஃப்ரீலான்சிங்கிறது ஸ்கில் செட் யூஸ் பண்ணுறது தான். ஓகே, ஸ்கில் செட் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸ்கில் செட், அந்த ஸ்கில் செட் யூஸ் பண்ணி தான் நம்ம கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ கிளைண்ட் அக்வயேஷன் பார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ கிளைண்ட்ஸ் அக்வயர், ஸோ கிளைண்ட்ஸ் அக்வயேஷன் பார்ட் இருக்குது. இந்த கிளைண்ட்ஸ் அக்வயேஷன் பார்ட் மூலமாக தான் நம்ம மணி ஜென்ரேட் பண்ண போகிறோம். இதுதான் ஒரு பேசிக்கான மெத்தடாலஜி. ஸோ இப்போது 3 விஷயம் சொல்லியிருந்தேன். ஃப்ரீலான்சிங் போது ஸ்கில் செட், கிளைண்ட் அக்வயேஷன், மணி, இது 3 தான் நம்ம டார்கெட் பண்ணி ஓட போகிறோம். ஓகே சரி, ஃப்ரீலான்சிங்குள்ளே இந்த ஸ்கில் செட் பார்ட்டை முதல்ல நான் பிரேக் டவுன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து புதுசாக ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்கில் செட். ஓகே ஓகே, இந்த ஸ்கில் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கு, கிளியராக இருக்கும். ஸோ இந்த ஸ்கில் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்கில் செட்ஸ் இருக்குது. ஓகே, மல்டிபிள் ஸ்கில் செட்ஸ் இருக்குது, ஸ்கில்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கில் செட்டை நீங்கள் இப்போ யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் சரி, ஏகப்பட்ட ஸ்கில் செட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்ஸுமே கிடையாது. பட் எப்படி நம்ம ஸ்கில் செட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியை சொல்லித்தரேன். ஓகே, ஸோ ஹவு டு சூஸ் அ ஸ்கில் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். ஹவு டு சூஸ் அ ஸ்கில். ஓகே, இப்போ நம்ம 3 விஷயத்தை யூஸ் பண்ணி ஸ்கில்ஸை சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு ஸ்கில்லை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ டிமாண்ட் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்மளுக்கு அடுத்தது நம்ம லேர்ன் பண்ண போகிற ஸ்கில்லுக்கு எவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்குறோம். ஓகே, அடுத்தது நம்ம லேர்ன் பண்ண போகிற ஸ்கில்லுக்கு எவ்வளோ நம்மளால் மணி ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ இது 3 விஷயமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் கட்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். மட்டும்தான் நம்மளால் மணி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுன்றதை ஒரு ஐடியாஸ் பண்ண முடியும். சரி, ஓகே, நீங்கள் எந்த ஸ்கில் செட் வேணால் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்கில் செட்டு இந்த 3 விஷயத்துக்குள்ளே வருதா? முதல்ல டிமாண்டு, அடுத்தது காம்படிஷன் எவ்வளோ இருக்குது, அடுத்தது மணி. சரி, அப்போ எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிமாண்ட் வந்து நம்ம பார்த்தோன்னா டிமாண்ட் ரொம்ப ஹையாக இருக்கணும். ஓகே, காம்படிஷன் எப்பயுமே நம்மளுக்கு லோவாக தான் இருக்கணும். ஓகே, லோ ஆர் மீடியம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மணின்றது நம்ம ஆப்வியஸ்லி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக மணி அதிகமாகும். பட் பேஸ் லெவலே கொஞ்சம் அபோவ் ஆவரேஜாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்படி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஸ்கில் செட்டை சூஸ் பண்ணணும். ஓகே, நான் ஆப்வியஸாக சொல்ல போனால் நான் வந்து என்னோட ஸ்கில் செட், நான் அந்த 4 இயர்ஸில் யூஸ் பண்ணுற ஸ்கில் செட் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட். ஸோ அதை நான் பற்றி டீட்டெயிலாக லேட்டராக சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்கில் செட் யூஸ் பண்ணிங்க, ஏதோ ஒரு ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க. ஓகே, இந்த ஸ்கில் செட் லேர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும். கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுற பார்ட்டுக்குள்ளே வரணும். அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. சரி, இப்போது நம்ம ஸ்கில் செட்டை பற்றி தெரிஞ்சுட்டு எப்படி சூஸ் பண்ணுன்றதை பொறுத்து புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு விஷயம் இருக்குது. நம்ம கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளைண்ட் பர்சனான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து புதுசாக உங்களுக்கு கிளைண்ட்ஸ் அக்வயர் அப்படின்றதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ கிளைண்ட் அக்வயேஷன் பார்ட் அப்படின்னு வரும்போதே, கிளைண்ட்ஸ் அக்வயேஷன் பண்ணும்போதே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்க வேண்டியது கிளைண்ட் பர்சனா அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதணும். பர்சனா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்குள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஓகே, டு ஹூம் யூ ஆர் கோயிங் டு ஒர்க். ஸோ யாரார் கூட ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஸ்கில் செட்டை சூஸ் பண்ணல. சார் நான் இந்த ஸ்கில் செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்னோட ஸ்கில் செட்டை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட். ஸோ நான் இது சொன்ன மாதிரி அந்த வெப்சைட் டெவலப்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் கோடிங் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெவலப் பண்ணி தர முடியும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஸ்கில் செட். ஏன்னா நான் அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன். மற்ற ஸ்கில் செட்ஸ் பற்றி எனக்கு தெரியாது. நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சரி, இப்போது நான் என்னோட ஸ்கில் செட்டை நான் நோட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட், ஓகே, வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 கேட்டகரிக்குள்ளே இது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வருது. மொதல் விஷயம், இதுக்கு டிமாண்ட் எக்ஸ்ட்ரீமாக ஹையாக தான் இருக்கும், காம்படிஷன் ரொம்ப லோவாக இருக்கும். எப்படி டிமாண்ட் எக்ஸ்ட்ரீமாக ஹையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆப்வியஸ்லி இதுக்கான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதிகமாகிட்டாங்க. ஓகே, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதிகமாகிட்டாங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், இதுக்கான
ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் அதிகமாகிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் தேவைப்படுது. அதனால் ஆப்வியஸாக இதுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சரி, நம்ம காம்படிஷன் பார்த்தா ரொம்ப காம்படிஷன், லோவான காம்படிஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த விஷயம் இருக்குன்ற விஷயம். அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையுமே தெரிஞ்சிருக்காது. நம்ம ஒரு 10 பேர்கிட்ட நிற்க வச்சு கேட்டால் கூட இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் தெரியாது. ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு காம்படிஷன் ரொம்ப லோ தான். மணி ஜென்ரேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஒரு மினிமமாக ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம டெஃபினட்டாக ஒரு லோவரான அமௌண்ட் மினிமமாக சார்ஜ் பண்ணால் ஒரு 9,000 to 10,000 நம்ம சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்கில் செட் லேர்ன் பண்ணுறோம். கிளைண்ட்ஸ் வந்து கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எர்த் ஆஃப் ஆல் நமக்கு டிமாண்டு ஹையாக தான் இருக்குது. ஓகே, பர்ஃபெக்ட். அடுத்தது நம்மளுக்கு காம்படிஷன் லோவாக தான் இருக்குது. ஓகே, அடுத்தது மணி, இதுவுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு அபோவ் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ அது ஓகே, ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை நான் எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லித்தரேன். இப்போ கிளைண்ட் அப்ளிகேஷன் பார்த்து வரும்போது கிளைண்ட் பர்சனாக்குள்ளே நம்ம வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் எடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நோ கோட் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணி நான் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போது நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணும்போது கிளைண்ட் பர்சனாக நோட் பண்ணுறோம். யார் கூடலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து பார்த்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம்பிள் வரும்போது நான் வந்து ஜிம் ட்ரைனர்ஸ், ஏன்னா இவங்க நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் பர்சனலாக. ஸோ இந்த ஜிம் ட்ரைனர்ஸை நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அவங்க கூட. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஓகே, இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். அடுத்தது இந்த இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸே நம்ம என்ன கேட்டகரிக்குள்ளே பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அபோவ் 50K ஆர் அபோவ் ஒரு 100Kன்னு வச்சுப்போமே, அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். 50K ஓகே, அபோவ் 50K நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். சரி, இன்னும் யாரெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ், இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், கண்டிப்பாக அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இன்னும் ரொம்ப மெயினாக சொல்லப்போனால் இன்டீரியர் டிசைனிங் கம்பெனி, ஃபோட்டோகிராஃபி. ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக என்னோட ஸ்டூடெண்ட் இன்றைக்கி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, நான் ஒரு ஃபோட்டோகிராஃபி ட்ரெயினரை, ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்க தப்பாக சொல்கிறேன், ஃபோட்டோகிராஃபி இன்ஃப்ளூயன்சரை நான் வந்து அக்வயர் பண்ணிக்கிறேன் கிளைண்ட்டை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபி டெஃபினட்டாக நம்ம சூஸ் பண்ணலாம், அவங்கள கிளைண்ட்டை அக்வயர் பண்ண ஹெல்ப் பண்ணலாம், ஃபோட்டோகிராஃபி சூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தெரிஞ்சு எனக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் லவ் குருன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் கூட நம்ம டார்கெட் பண்ணலாம். அவர் வெப்சைட்லாம் பார்த்தா ரொம்ப லோ குவாலிட்டியாக இருந்துச்சு. அவருக்கு இருக்க ஃபாலோவர்ஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலான வெப்சைட் வச்சிருக்கலாம், பட் ஆனால் லோ குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் தான் ஆகுது. ஸோ அதனால் லவ் குருன்னு போடுறதால இன்ஃப்ளூயன்சஸ், ஸோ அப்படின்னு நம்ம போடலாம். அடுத்து தாண்டி இன்னும் நம்ம யாரெல்லாம் ப்ரொஃபஷனல் பண்ணலாம், மேபி ஒரு கோச்சஸ், யார் பர்சனல் கோச்சஸ்னால் பேரண்டல் கோச்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நம்ம பேரண்ட் கோச்சஸ் போடுவோம். பேரண்ட் கோச்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஆப்வியஸாக இந்த இன்ஸ்டாகிராம் ஃபீல்டை நான் இன்ஸ்டாகிராம்லாம் மோர் தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். இந்த ஸோ யாரெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜிம் ட்ரைனர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அபோவ் 50K, ஃபோட்டோகிராஃபி, இன்ஃப்ளூயன்சஸ், அடுத்தது பேரண்ட் கோச், நெக்ஸ்ட்டு நம்ம பர்சனல் ட்ரைனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் சொல்ல போனால் நம்மளுக்கு மோஸ்ட்டாக நம்ம ஃபீல்டில் வர நிறைய நம்ம ஃபாலோவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஃபோட்டோஸ் இருக்காது. எக்ஸாம்பிள் எனக்கு சொல்ல போனால் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் நிறைய வெப்சைட் தேவைப்படுறாங்க. ஸோ ஈவெண்ட் மேனேஜர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஈவெண்ட் மேனேஜர்ஸ் சரியா. ஸோ இப்போது நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். ஓகே, ஜூம் பண்ண ஆப்ஷன். ஸோ இதுதான் நம்ம கிளைண்ட் பர்சனா. இந்த கிளைண்ட் பர்சனை யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தது அவங்களை போய் ரீச் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 விஷயம் தெரிய வந்துருச்சு. ஒன்று கிளைண்ட் பர்சனா, கிளைண்ட்ஸை எப்படி அக்வயர் பண்ணுன்ற கிளியர் பிக்சர் கிடச்சிது, யாராலும் நம்ம போய் டார்கெட் பண்ண போகிறோன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. சரி, எப்படி இவங்களை போய் டார்கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஃபார்மேட்ஸில் நம்ம போய் டார்கெட் பண்ணலாம். அவங்க நிறைய இடத்துல அவைலபிளாக இருப்பாங்க. ஏகப்பட்ட வேலை அவங்களை போய் டார்கெட் பண்ணலாம். சரி, என்னென்ன டார்கெட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ உங்ககிட்ட 2 விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புதுசாக ஒன்று ஆட் பண்ணுவோம். மோஸ்ட்டாக எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணுறது கோல்டு இமெயிலிங். இன்ஃபேக்ட் நானுமே அதான் சொல்லுவேன். அதை எப்படி பண்ணுன்றதே நான் லேட்டாக சொல்கிறேன். சரி, இங்கே ஆட் பண்ணுறோம். சரி, இந்த கோல்டு இமெயிலிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட மெயில் ஐடி கிடைக்கணும். ஸோ அவங்களோட மெயில் ஐடி நம்மளுக்கு தேவைப்படுது, மெயில் ஐடி. சரி, இந்த மெயில் ஐடி எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் ட்ரைனர்ஸ்னு வரும்போது அவங்கள நம்ம எங்கேருந்து சூஸ் பண்ணோன்னா, எடுத்தோடனே இன்ஸ்டாகிராம் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராம் தான் நான் எப்பயுமே உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறது, இப்பயுமே அதான் சஜஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே,
இன்ஸ்டாகிராம் தான் பெஸ்ட். அங்கேருந்து நம்ம மெயில் ஐடி எடுக்க போகிறோம். எப்படி மெயில் ஐடி எடுக்கிறதுனா மோஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் மீ அப்படின்ற பட்டன் இருக்கும். ஓகே, இது தப்பாக நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இல்லை இதுவும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் வந்து போகணும். ஓகே, கான்டாக்ட் மீ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மெயில் ஐடியை. ஓகே, அங்கேருந்து நீங்கள் மெயிலை கிராஃப்ட் பண்ணலாம். மெயிலை கிராஃப்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக நீங்கள் மெயிலை கிராஃப்ட் பண்ணலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோ லிங்க்ஸோ நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறீங்க, அவங்ககிட்ட என்னென்ன வெப்சைட் ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டெமோ வெப்சைட் அனுப்புறீங்க. இது ஒன் ஆஃப் தி மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்ல போகிறது நெக்ஸ்ட்டு டிஎம்ஸ், கோல்டு டிஎம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கோல்டு டிஎம்ஸ்னால் நத்திங் பட் டேரெக்டாக போயிட்டு அவங்கள போய்ட்டு டிஎம் பண்ணுறது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ஓகே, அவங்கள இன்ஸ்டாகிராம் ஐடியில். பட் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் பெருசாக எனக்கு தெரிஞ்சு நாட் ஒர்க்கிங். ஓகே, நாட் ஒர்க்கிங் அவுட். ஸோ என்கிட்ட சொல்லப்போனால் நான் இன்னொரு முக்கியமான சொல்லுவேன், இந்த கோல்டு இமெயிலின்றது பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு கோல்டு டிஎம்ன்றது ஒர்க் அவுட் ஆகாது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்ககிட்ட நான் சொல்லுவேன், விச் இஸ் நத்திங் பட் நம்ம ஆர்கானிக் கண்டென்ட். ஓகே, ஆர்கானிக் கண்டென்ட்னா எப்படி நம்ம ரீச் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெமோஸ், இந்த ஆர்கானிக் கண்டென்ட் மூலமாக நம்ம டெமோஸ் எடுக்கிறோம். வெயிட் பண்ணுங்கள், விச் இஸ் டெமோவாக நம்ம கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம். அப்படி கண்டென்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது அவங்களுக்கு ஆர்கானிக்காக ரீச் ஆகும்போது நம்மளுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி இன்ஆர்கானிக்காகவும் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஆர்கானிக் கண்டென்ட்டில் நம்ம டெமோஸை ஆர்கானிக்காக நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுறது. சரி, ஓகே, இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் நம்மளோட மெயின் மோட்டோவாக யூஸ் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டாகிராம் பேஜ். ஓகே, இன்ஸ்டாகிராம் பேஜை நம்ம பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். அது இன்ஸ்டாகிராம் பேஜ் யூஸ் பண்ணும்போது முக்கியமான விஷயம் அதை ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கோங்க. மஸ்ட் பி ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டு அப்படின்ற மாத்திர ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் மாற்றினா மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட் வந்து நிறைய பேர் ரீச் அவுட் ஆகும். மஸ்ட் பி ப்ரொஃபஷனல். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வந்தால் கண்டுக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கண்டென்ட் மட்டும் பாருங்கள். ஆர்கானிக் கண்டென்ட், டெமோ, இன்ஸ்டாகிராம் பேஜ், அங்கேருந்து ப்ரொஃபஷனலாக மாற்றினா நிறைய பேர் ரீச் அவுட் ஆகும். இதை நம்ம ரீல்ஸாக தான் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த ஆர்கானிக் கண்டென்ட்டை மஸ்ட் பி ரீல்ஸ், அதில் எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லை, ரீல்ஸாக தான் அப்லோட் பண்ண போகிறோம். ரீல்ஸ் அப்லோட் பண்ணுவோம். நம்ம பண்ணுற டெமோ வெப்சைட்ஸை ரீல்ஸ் அப்லோட் பண்ணுவோம், ஆர்கானிக்காக இருக்கும். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய டெமோ வெப்சைட் அப்லோட் பண்ணி, இந்த யூடியூப்லேயுமே நிறைய ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டெமோ வெப்சைட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஒரு ஆர்கானிக்கான மெத்தட், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியணுன்றதுக்காக. ஓகே, இது ஒரு பெஸ்ட்டான வே. நெக்ஸ்ட்டு நம்ம சொல்கிற மாதிரி கோல்டு அவுட்ரீச், அதான் அந்த கோல்டு இமெயிலிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு இமெயிலிங்கிறது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆர்கானிக் கண்டென்ட்டாக நம்ம ரீச் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது ஓரளவுக்கு ப்ராப்பராக நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போது இங்கேருந்து நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? சரி, நம்ம ரிஜெக்ஷன்ஸ் நம்ம வந்து அதுவும் முக்கியமான விஷயத்தை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ரிஜெக்ஷன்ன்ற டாப்பிக்கே நான் எங்கே இடம் இருக்குது. ஓகே, ரிஜெக்ஷன்ஸ். இந்த ரிஜெக்ஷன்ஸ் டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கோல்டாக நீங்கள் மெயில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கோல்டு இமெயிலிங், உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ரிப்ளை அப்படின்றது ஒன்று வரலாம். ஓகே, அடுத்தது நீங்கள் அங்கேருந்து சப்போஸ் கோல்டு டிஎம் பண்ணுறீங்கன்னா அதுவுமே நம்மளுக்கு நோ ரிசல்ட் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, நோ ரிசல்ட். சரி, இப்போது நான் உங்ககிட்ட ரெண்டு விஷயத்த சொல்ல போகிறேன். இந்த ரிஜெக்ஷன்ஸ் பார்த்து வரும்போது கோல்டு இமெயிலிங்கிறது பார்த்தா நம்ம கொஞ்சம் வரைக்கும் வெளியே வந்துடலாம். ஓகே, அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆக சான்சஸ் இருக்குது. எஸ்கேப் அப்படின்றத சொல்ல போகிறேன். இந்த ரிப்ளை வரல அப்படின்ற போது நம்ம ஃபாலோ அப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஃபாலோ அப் நம்ம அவங்க ஈஸியாக பண்ண முடியும். எப்படின்னா ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணலாம். ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு நீங்கள் டெஃபினட்டாக அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஃபாலோ அப் மெயில் சென்ட் பண்ணலாம். ஓகே, அந்த மெயிலை பார்த்து நம்ம ரிப்ளை பண்ண சான்சஸ் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஃபாலோ அப்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, கோல்டு இமெயிலிங். ஓகே, ஃபாலோ அப் நம்ம பண்ணலாம். அடுத்து இந்த கோல்டு டிஎம்மில் நம்ம ஏன் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ எஸ்கேப் அப்படின்னு நம்ம போடலாம். நோ எஸ்கேப் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் ஒரு அனுப்புகிற மெசேஜ் இப்போ ஃபஸ்ட் டைம் மெசேஜ்னா ரிக்வஸ்ட் டேப்பில் போய் இருக்கும். முக்கால்வாசி டைப் அந்த ரிக்வஸ்ட் டேப் ரொம்ப கிடக்கும். ஏன்னா ஒரு 50,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் டிஎம் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது அவங்க உங்கள் மெசேஜை பார்க்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் இந்த கோல்டு டிஎம்ன்ற விட்டுலாம், கோல்டு இமெயிலிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆர்கானிக் கண்டென்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த ஆர்கானிக் கண்டென்ட் நிறைய பேர் ரீச் அவுட் ஆகலாம். இதுவே நீ இப்போது ஒருத்தவங்க நீங்கள் ஆர்கானிக் கண்டென்ட் போகிறீங்க, உங்களுக்கு தேவையான ஒருத்தவங்களுக்கு போய் ரீச் அவுட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எவ்ரி டைம் யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை பார்த்தாகணும். சரியா, இந்த ஆர்கானிக் கண்டென்ட்டில் நீங்கள் யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை பார்க்கணும். சரிங்களா, ஸோ ஹூ எவர் லைக் யுவர் ரீல்ஸ் அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ இங்கே உங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கலாம். ஏன்னா நம்ம ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறது
நிறைய ஃபேண்டசி ஸ்டோர்ஸ்க்கு போய் நிற்கலாம். ஆர்கானிக்காக வந்து இ-காமர்ஸ் ஸ்டோர் வச்சுக்கோங்க போய் நிற்க, நம்ம இ-காமர்ஸ் ஸ்டோர் பண்ணி தர முடியும். இ-காமர்ஸ் ஸ்டோர் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் நம்மளால் பண்ணி தர முடியும். அவங்க போய் ரீச் பண்ணால் நம்ம லைக் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் நம்ம உடனே அவங்க எடுத்தோடனே நம்ம போய்ட்டு நம்ம டேரக்ட் டிஎம் பண்ண முடியல. எங்கே டிஎம் ஒர்க் ஆகணும் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு அவங்ககிட்ட ஜஸ்ட்டு அவங்களோட போஸ்ட்டுக்கு லைக் பண்ணலாம். போஸ்ட்டுக்கு லைக்ஸ் ஓகே அவங்களோட போஸ்ட்டில். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம், போஸ்ட்டுக்கு லைக் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்களான்னு பாருங்கள். செக் வெதர் தே ரிப்ளைங். ரிப்ளைட் ஓகே ரிப்ளை பண்ணுறாங்களா அப்படின்றத விஷயத்த பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரிப்ளை பண்ணுறாங்களான்னு நீங்கள் பார்த்துங்க. எத்தனை ரிப்ளைஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 ரிப்ளைஸ் வருதான்னு பாருங்கள். சப்போஸ் வரலை அப்படின்னா ஓகே வரலைன்னா நீங்கள் ஒரு டெமோ வெப்சைட் க்ரியேட் பண்ணுங்கள். கிரியேட் அ டெமோ வெப்சைட் அண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட ரீல்ஸ் டேபில். ஓகே போஸ்ட் இன் யோர் ரீல்ஸ், உங்களோட ரீல்ஸ் டேபில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படி போஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணணும், டேக் பண்ணுங்கள். டேக் தம் இன் யோர் ஸ்டோரி ஆர் டைரக்ட்லி ஆன் ரீல்ஸ். ஓகே ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக டேரெக்டாக நீங்கள் அவங்களோட கவனத்தை இருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களோட ரிசல்ட் அவங்களோட பார்த்துங்க. அவங்களுக்காக ஒரு டெமோ வெப்சைட் பண்ணி தரும் போது அது இன்னுமே அவங்களை அட்ராக்ட் பண்ணுன்றது எந்த வித டவுட்ஸுமே கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஸோ இதை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மொத்தமாக 4 விஷயம் சொல்லியிருந்தேன். அது 4மே நான் கவர் பண்ணிட்டேனா அப்படின்றத பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்குது ஃப்ரீலான்சிங். நான் ஸ்கில் செட் லேர்ன் பண்ண போகிறோம், கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண போகிறோம், மணி ஜென்ரேட் பண்ண போகிறோம். இதான் பேசிக்கான எக்ஸாம்பிள். ஸ்கில் செட்னு வரும்போது மல்டிபிள் ஸ்கில் செட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்ன ஸ்கில் செட் வரும்போது சூஸ் பண்ணிக்கலாம், அது எந்த டவுட்ஸுமே இல்லை. ஹவு டு சூஸ் அ ஸ்கில் செட் அப்படின்னும் போது நீங்கள் டிமாண்ட் ஹையாக இருக்க சூஸ் பண்ணணும், காம்படிஷன் கம்மியாக இருக்க சூஸ் பண்ணணும், மிட் ஆர் லோ அப்படின்ற சூஸ் பண்ணலாம். மணி அப்போ ஆவரேஜாக ஏர்ன் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்கில் செட் எடுத்துக்கிறேன். நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட்டை கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக நம்ம டார்கெட் பண்ணலாம். டிமாண்ட் ஹையாக இருக்குது, காம்படிஷன் லோவாக இருக்குது, மணி ஆவரேஜாக நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது எப்படி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணணும் வரும்போது நம்ம வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் கிளைண்ட் அக்வயர் பண்ணும்போது கிளைண்ட் பர்சனான்றது ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். யாருக்குலாம் ஒர்க் பண்ண போகிறோன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அவங்களோட லிஸ்ட்டை நம்ம எழுதிக்கணும். ஓகே நம்ம ஜிம் ட்ரைனர்ஸ், இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அப்புறம் அபோவ் 50K இருக்கவங்களுக்கு, ஃபோட்டோகிராஃபி, இன்ஃப்ளூயன்சர்ஸ், அப்புறம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பேரண்ட் கோச், இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட பேர் எழுதலாம். அது லிமிட்டே கிடையாது. ஓகே அவங்களை எப்படி இப்போ ரீச் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம கோல்ட் இமெயில். இன்ஸ்டாகிராம் வந்து கான்டாக்ட் மீன்ற பட்டனை கிளிக் பண்ணி கோல்ட் இமெயில் அவங்க மெயில் ஐடி எடுத்து நம்ம மெயில் பண்ணலாம். ஓகே கோல்டு டிஎம் ஒர்க் அவுட் ஆகும். எப்போ ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் அவுட் ஆகிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கண்டென்ட் ரீல்ஸ் அப்லோட் பண்ணலாம், டெமோ வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அது ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாகிராம் பேஜாக வச்சிருக்கணும். அடுத்தது நீங்கள் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது கோல்டு இமெயிலிங்கில் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் ரிப்ளை வரலன்னா அவங்களுக்கு அகைன் ஃபாலோ அப் இமெயில் அனுப்பிச்சு நீங்கள் அவங்கள கவர் பண்ண முடியும். ஓகே ஆனால் கோல்டு இமெயில் அப்படி பண்ண முடியாது, கோல்டு மெசேஜில் அப்படி பண்ண முடியாது. அதுக்கு தான் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை இன்னும் ஆர்கானிக்காக டிஃபைன் பண்ணுறதுக்கு உங்களை இன்ஸ்டாகிராம் பேஜை ரீல்ஸுக்கு யாரெல்லாம் லைக் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு நீங்கள் அவங்களோட ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸை நீங்கள் டெமோவாக பண்ணி உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணி நீங்கள் அவங்கள டேக் பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட்டான வே. டேரெக்டாக ரீலில் கூட டேக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அவங்கள கொஞ்ச நாள் கழித்து அப்லோட் பண்ணலாம். ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஒரு என்டையரான ஒரு ரோட் மேப். ஸோ இது ஏன் 1 பேஜ் ரோட் மேப் சொன்னால் இது இந்த ஒரு விஷயம் ஓகே இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு கிளியர்ட்டாக இருந்ததுன்னா நிறைய பேர் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. எப்படி வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு டிஎம்ஸில் வேஸ்ட் பண்ணுவாங்க. கோல்டு டிஎம்ஸில் வேஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ரிக்வஸ்ட் டேப் இருக்கிறத மறந்து போயிடுவாங்களா, இல்லாட்டி அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியலையான்றது தெரியல. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ரீச் அவுட் ஆக ரிசல்ட் வரலன்னு தான் நிற்பாங்க தவிர கோல்டு இமெயிலிங்கும் ரிசல்ட் வரலன்னு நினைப்பாங்க. ஸோ இந்த ஃபாலோ அப்ன்ற விஷயம் தெரியாது. ஸோ இதனால தான் நான் உங்ககிட்ட பிரேக் டவுன் பண்ணி 1 பேஜில் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன். ஸோ இதே மாதிரி எஃபெக்டிவான வீடியோஸ், இன்ஃபர்மேஷனாக வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சா டெஃபினட்டாக நீங்கள் நான் ஃபாலோ பண்ணலாம். விச் இஸ் இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லாட்டி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போது இந்த ஸ்கில் செட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். நான் இந்த 4+ இயர்ஸாக நோ கோட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இதாக லேர்ன் பண்ணியிருக்காங்க. நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த நோ கோட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்டை டீச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுற மெத்தட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியுமே சொல்லிக் கொடுத்து நிறைய பேர் ஏர்னும் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் வெப்சைட்டாக இருக்கும். இது எல்லாமே ஒரு லைன் கூட கோடிங் வச்சு இல்லாமல் பண்ண ஒரு வெப்சைட்ஸ். ஓகே சரி நீங்கள் இந்த ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ண நினச்சா டெஃபினட்டாக முடியும். ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த ஸ்கில் செட்டுக்கான டிமாண்டும் நல்லாவே இருக்குது, காம்படிஷனும் கம்மியாகவே இருக்குது, மணியும் நம்ம நல்லாவே ஜென்ரேட் பண்ண முடியுது. சரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி இந்த யூடியூப் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன், மை ஸ்டூடெண்ட் ரிவ்யூ அப்படின்ற பிளேலிஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் அவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேருக்கு இன்டர்வியூ எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சரி இப்போது இந்த ஸ்கில் செட்டை நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சா டெஃபினட்டாக நீங்கள் அப்கமிங் பேட்சில் ஜாயின் பண்ண முடியும். நான் கிட்டத்தட்ட 30 பேட்ச் வரைக்கும் பேட்சாக எடுத்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்கமிங் பேட்ச் ஓப்பனில் இருக்குது. சரி நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வரும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா.
அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டா அந்த குரூப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ஃப்ரீ வெபினாரில் இந்த கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வந்துடும். நீங்கள் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, நான் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் இதில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கோர்ஸோட ப்ரைஸுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ see you inside the entire freelancing world. ஓகே, ஹாப்பி ஃப்ரீலான்சிங். இன்னும் இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனல் டீட்டெயில்டான வீடியோஸ், இந்த மாதிரி பெரிய லாங் ஃபார்ம் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டீட்டெயில்டு வீடியோஸ் மோர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச்.